பைக் ரெடி பண்ண போகிறோம். இந்த பைக் இல்லை, கடைக்குட்டி சிங்கம். அன்றைக்கி நான் ஓடலைன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ அந்த பைக்கு தான் இன்றைக்கி வந்து ரெடி பண்ண போகிறோம். இப்போதைக்கு வந்து என்ன ப்ராப்ளம்னா, நான் சொன்ன மாதிரி பேக்கிங்கில் தான் ஆயில் தெரியுதா, ஆயில் ஃபுல்லாக வந்து லீக் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து இந்த பேக்கிங் எல்லாம் பிரிச்சுன்னா தாறுமாறாக கழட்டி ரெடி பண்ண போகிறோம். இப்போதைக்கு வந்து சைலன்சர் கழட்டியாச்சு, அடி இருக்கிற பெடலை கழட்டியாச்சு, மேலே இருக்கிற பேனல் கழட்டியாச்சு. இன்னென்ன எதெல்லாம் கழட்டணும்னா, இன்ஜின் கவர் இந்த பக்கம் இருக்க மேக்னெட் கவர் கழட்டியாச்சு. அடுத்து வந்து இப்போ நான் காட்டுறது இங்கே தெரியுதா, ஃபுல்லாக ஆயில் வந்து எவ்வளோ வந்து வெளியே வந்திருக்கு. சிக்ஸ் நைன் சிக்ஸ் இதை வந்து இப்போ வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இதை முடிஞ்சால் கரெக்ட் நல்லா தேய்ச்சி விட்டு அதுக்கப்புறம் ஹெட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஆயில் ஊற்றிட்டு ஸ்பார்க் ப்ளக் மாட்டிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இதோட மைலேஜ் வந்து 86 கிடச்சிட்டு இருந்தது. ஸோ வந்து இந்த இதை போட்டாச்சு. இப்போ இங்கே வந்து பேஸ்ட்டு போட்டு ஒட்டியாச்சு. அப்புறம் அடுத்து வந்து அந்த டைமிங் செயின் வீலோட உள்ளே இருக்கிற ரோலிங் வீலை வந்து மாட்டியாச்சு. இப்போ வந்து பிஸ்டன் வந்து மூவ் ஆகுதான்னு பார்த்துக்கணும். ஏன்னா வந்து மாட்டினதுக்கப்புறம் மூவ் ஆகுதான்னு பார்த்துட்டோம்னா ஆகாமல் போய்ட்டு பெரிய பிரச்சனை ஆயிடும். ஸோ வந்து மூவ் ஆகுதான்னு பார்த்துக்கணும். ஓகே, பர்ஃபெக்டாக இருக்குது. அடுத்து வந்து இதுக்கு ஃபுல்லாக பேஸ்ட்டு போடணும். இதுக்கு ஃபுல்லாக பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இந்த ஹெட்டை மாட்டணும், டாப் ஹெட்டை மாட்டிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பக்கம் இருக்க பேக்கிங் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதை கழட்டணும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கணும். தெரியுதா? இது மாதிரி ஃபுல்லாக பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டோம்னா வெளியே ஆயில் லீக் ஆகுது. இதில் இன்னொரு மெத்தட் இருக்குது. நம்ம கடையில் போய் வந்து பேக்கிங்க்குன்னு ஒரு அட்டை இருக்கும். அந்த அட்டையை வாங்கினோம்னா நாமளே வந்து இது சைஸுக்கு தகுந்தாப்பில் கட் பண்ணிக்கலாம். அது இதோட பெட்டருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து கரெக்டாக அளவு பார்த்து நமக்கு கட் பண்ண தெரியாது. கம்ப்யூட்டரில் கொடுத்து கட் பண்ணுற மாதிரி இருந்தால் கரெக்டாக இதோட இதுக்கு வந்து கட் பண்ணி கொடுக்கும். பட் நம்ம கையில் கட் பண்ணும்போது ஈஸியாக கட் பண்ண முடியாது. கொஞ்சம் அதிகமாக கம்மியாக போகும். அதை கரெக்ட் பண்ணி ரொம்ப நேரம் கட் பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ அதனால் வந்து இந்த பேஸ்ட்டு 696 பேஸ்ட் இது வந்து நானே வந்து ஒருத்தர் சொல்லி தான் வாங்கினேன். நமக்கு அந்த அளவுக்குலாம் அறிவு இல்லை, இதை போய் கரெக்டாக சொல்லி வாங்குகிற அளவுக்கு. ஸோ நீங்களும் வந்து உங்கள் பைக்கில் ஏதாவது ஆயில் லீக் ஆகுது, நானும் மெக்கானிக்கல் படிச்சிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சு இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தெரியாமல் கடையில் கொண்டு போய் விட்டு அவன் 1500 ஆகும், 2000 ஆகும், பேக்கிங் கிடைக்காது, 10 மாதம் ஆகும், 30 மாதம் ஆகும், வட்டி விட்டுட்டு போயிட்டு 1 மாதம் இன்னும் 1 வருஷம் கழிச்சு வாங்க அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா இந்த பேஸ்ட் வாங்கி ஓட்டிக்குங்க. ஈஸியாக வந்து ரெடி பண்ணிடலாம். நாமளே வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 10க்கு 11 ஸ்பேனரு, அப்புறம் வந்து ஒரு பாக்ஸ் நட்டு, இது ஃபுல்லாக இந்த பாக்ஸ் நட்டு ஒரு செட்டு வச்சுங்க. அப்புறம் 10க்கு 11 ஸ்பேனரு, அவ்வளோதான், போதும். இது இருந்தாலே நீங்களும் ஒரு மெக்கானிக் தான். நானே இப்படி தான் இதை கழட்டிட்டு மாட்டுவேன், மறுபடியும் மாட்டிட்டு கழட்டுவேன், கழட்டிட்டு மாட்டுவேன், மாட்டி கழட்டி மாட்டுவேன். ஸோ வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, ஒன்றுமே தெரியாது. நீங்கள் மெக்கானிக்கலுக்கு இது ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் தெரியும். மற்றபடி நான் என்ன தான் பேசினாலும் உங்களுக்கு அது புரிய போகிறதில்ல. புரிஞ்சால் மட்டும் வீடியோ பாருங்கள், புரியலைன்னா ஷேர் பண்ணுங்கள், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? ஏன் இதை இடையிலையே சொன்னோன்னா, லாஸ்ட்டாக சொன்னால் வந்து யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து நான் இப்போவே சொல்லிட்டேன். வீடியோ அப்படியே கண்டினியூ பாருங்கள். நான் அடுத்து என்ன பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். ஸோ மேலே இருக்கிறவனி வந்து டாப் ஹெட்டை மாட்டிட வேண்டியதான். இது வந்து ஒரு அளவுக்கு காஞ்சிடக்கூடாது. ஏன்னா காஞ்சிருச்சுன்னா வச்சுக்கோங்க, கரெக்டாக அது ஃபிட் ஆகாது. ஸோ வந்து இதில் பார்த்திங்கன்னா இப்போ இதில் வந்து பேஸ்ட்டு படவே கூடாது. இங்கே இருக்க இதில் வந்து நல்லா ஃபோக்கஸ் ஆகும். இங்கே நான் கை வச்சுருக்கேன்ல, இந்த இடத்த ஒரு ஹோல் இருக்கா, இதில் வந்து பேஸ்ட்டு கீது நீங்கள் போட்டுறாதீங்க. சப்போஸ் எல்லா வண்டியிலையும்
இந்த இடத்துல ஒரு ஹோல் இருக்கும். நீங்கள் எங்கே பேஸ்ட் போட்டு நிரப்பினாலும் இங்கே பேஸ்ட் போட்டு நிரப்பிடாதீங்க. ஏன்னா வந்து இதில் தான் ஆயில் வந்து ஹெட்டில் போய் இதாகும். ஹெட்டில் போய் பட்டு ஹெட்டை கூல் பண்ணும். அந்த ஆயில் போகிற ஹோல் தான் இது. நீங்கள் இதுக்கு பேஸ்ட் போட்டிங்கன்னா அப்புறம் மொத்தமாக காயிலாங்கடைக்கு தான் கொண்டு போகணும், ஆயில் கொண்டு போக முடியாது அப்புறம் இதில். ஸோ வந்து இதை பார்த்துக்குங்க. வண்டி காயிலாங்கடைக்கு போகணுமா இல்லை இதில் ஆயில் போய் வண்டி ஓடணுமான்னு பார்த்துக்குங்க. ஸோ வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கணும். அந்த ஹெட்டை வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணணும். நானே ஃபுல்லாக யூடியூப் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். எந்த ஒரு மெக்கானிக்கிட்டையும் போய் கற்றுக்கல. ஸோ வந்து இதை ஃபிட் பண்ணியாச்சா. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல பேக்கிங். ஐயோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, பழையபடி அதே மாதிரி வச்சிடலாம். அவ்வளோதான். ஸோ இது மாதிரி வந்து எடுத்துக்கலாம், ஒட்ட வச்சுக்கலாம், அது மாதிரி தான் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்து அடுத்து இந்த நட்டு இதை போட்டு டைட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து அது நல்லா வந்து அழுத்தி பிடிச்சிக்கும். இதை ஃபுல்லாக டைட் வைக்கக்கூடாது. ஃபுல்லாக டைட் வச்சா மர போயிடும். மீடியம் டைட் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஹெட்டில் எந்த இடத்துல டைட் வச்சாலும் ஓரளவுக்கு மீடியமாக டைட் வச்சுக்கோங்க. ரொம்ப டைட் ஏற்றணும், ரொம்ப டைட் ஏற்றுறா அப்படின்னு ஏதாவது பண்ணி மறைய போக்கடிச்சிடாதீங்க. அப்புறம் அதுக்கு மேலே பெரிய பிரச்சனையாகி போயிடும். அப்புறம் லேத்தில் கொண்டு போய் கொடுத்து தாறுமாறாக கரைப்பான். அப்புறம் காசு போட்டு கரைக்கணும். ஸோ வந்து எல்லாமே கொஞ்சம் உங்கள் ஹேண்ட் டைட்டு தான் விட்டு நீங்கள் 10 ஆள் உட்கார வச்சு நம்பிக்கையே டைட் வச்சிடாதீங்க. ஸோ அப்புறம் வந்து பெரிய டேஞ்சர் ஆகி போயிடும். இதையெல்லாம் நாங்கள் ஏன்டா பண்ணணும் அப்படின்னு கேட்குறதுக்குன்னே ஒரு கும்பல் இருக்கும். ஸோ அவங்களுக்காக நான் இதை சொல்லலை. இந்த பைக்கு இப்படி இதை வந்து இந்த பைக்கு இன்ஜின் எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாதவங்களுக்காக நான் சொல்லிகிட்ருக்கேன். இதுவும் ஒரு ஹோண்டா இன்ஜின் மாதிரி தான், ஸ்ப்ளெண்டர் இன்ஜின் மாதிரி. ஹேண்ட் டைட் வச்சுங்க. அப்போ தான் வந்து இப்போ நம்ம போட்டால் வந்து இருக்குது பார்த்தீங்களா. இப்போ பாருங்கள், இதெல்லாம் அப்படியே பிதிங்கி வெளியே வருங்க. எதுக்குன்னா அதெல்லாம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். பக்காவாக ஒட்டிச்சு. இதுக்கப்புறம் ஆயில் இதிலிருந்து வந்ததுன்னா இன்ஜினை கழட்டி போட்டேன், பழைய இரும்புக்கு வண்டி போட்டேன், எல்லோரும் வீட்டில் உட்காந்துக்கலாம். ஸ்ப்ராக்கெட்டு, டைமிங் செயினோட ஸ்ப்ராக்கெட் இது. க்ளீனாக தொடச்சிக்குங்க ஸ்ப்ராக்கெட்டை. வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ பக்காவாக இதான் வந்து டைமிங் செயினோட ஸ்ப்ராக்கெட். இந்த ஸ்ப்ராக்கெட் வந்து கரெக்டாக மாற்றணும். இது எப்படி மாட்டுறதுன்னு முதல் டைம் நானே நிறையா தப்பு பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ட்ரைனிங் பழகிட்டேன். ஸோ வந்து காட்டுறேன் அது எப்படி மாட்டணும். ஃபஸ்ட்டு இங்கே இது வந்து இதில் ஒரு மார்க் கொடுத்துருப்பாங்க, இங்கே தெரியுதா? இங்கே ஒரு மார்க் இருக்கா? அந்த மார்க்கும் இதில் வந்து FTன்னு எழுதியிருக்கும், தெரியுதா? FTன்னு எழுதியிருக்கா? இந்த T வந்து இந்த மார்க்குக்கு நேராக இருக்கணும். இந்த மார்க்குக்கு நேராக இந்த T வந்து இருந்தால் தான் இங்கே டைமிங் செயின் கரெக்டாக வந்து சுற்றும். இது எப்படி ஒரு ஈஸியாக சொல்லணும்னா, இன்ஜின் ஓடணும்னா T இந்த கோட்டுக்கு நேராகவும் ஸ்ப்ராக்கெட்டு இங்கே இருந்தால் தான் ஓடும். நீங்கள் தப்பாக மாட்டினீங்கன்னா உள்ளே எல்லாம் டேமேஜ் ஆகி போயிடும். ஸோ வந்து இதுதான் ஈஸியாக புரியும்படி சொல்கிறதுக்குன்னா இப்படி தான் சொல்லணும். எல்லா வண்டியிலையும் T ஒரு மார்க் வச்சுங்க. T மார்க் இருக்கும். மேலே வந்து
கவரில் ஒரு மார்க் கொடுத்துருப்பாங்க, இது மாதிரி ஒரு மார்க்கு. ஏன்னா இது ஒரு வந்து அதே மாதிரி ஸ்ப்ராக்கெட்டில் இங்கே ஒரு டாட் இருக்கா, இங்கே ஒரு டாட் இருக்கா, அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டாட் இருக்கும் தெரியுதா. இந்த டாட்டும் இந்த ஸ்ப்ராக்கெட்டோட டாட்டும் ஒரே மாதிரியும், இந்த டீயும் இங்கே இருக்கிற டாட்டும் ஒரே இதுலேயும் இருக்கணும். அப்போ தான் வந்து எப்படி சொல்லணும்னா கரெக்டாக அந்த பிஸ்டன் வந்து டாப்புக்கும் பாட்டமுக்கும் கரெக்டாக போய் ஃபயர் ஆகி ரன் ஆகும் இன்ஜின். ஓகேவா. இது வந்து இதுக்கு மேலே எனக்கு வந்து தெளிவாக சொல்ல தெரில. ஸோ வந்து இப்படி இந்த ஒரு மார்க்கில் இருந்தால் மட்டும்தான் ஓடும். ஓகேவா. ஸோ வந்து இதை வந்து நம்ம வந்து இந்த மார்க்கில் வச்சுட்டு அப்புறம்தான் இதை இங்கே ஃபிட் பண்ணணும். அப்போ தான் வந்து செட் ஆகும். அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு இதை ஃபிட் பண்ணிட்டு அப்புறம் இது இங்கே மார்க் பண்ணுவேன். ஓகே. நான் வந்து எப்படி வேணாலும் பண்ணலாம், நம்ம சௌரியம்தான். இது வந்து கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ வந்து அவ்வளோதான். இந்த டைமிங் செயின் வந்து மாட்டியாச்சு. மாட்டியாச்சு. ஸோ இங்கே பார்த்தா தெரியும். வாசலில் வலிக்கிற ஆள் வர சொல்லியிருக்கேன். இப்போ கிளியராக இருக்கா. இந்த கோடு, இந்த ஏரோ மார்க், இந்த ஏரோ மார்க், இந்த ஏரோ மார்க்கோட கரெக்டாக கனெக்ட் ஆகுது. ஸோ இந்த ரெண்டு கரெக்டாக இருக்குது, இந்த ரெண்டு கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. அவ்வளோதான். நீங்கள் பாட்டுக்கு மாட்டிகிட்டே இருக்கலாம் ஈஸியாக காய்ஸ். அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா இப்போவே ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. ஹெட்டில் வந்து இன்றைக்கி வந்து இருக்கிற வேலையை நான் சொல்லிட்டேன். எதுவும் இல்லை, சும்மா பேக்கிங் போயிருந்தது. அந்த பேக்கிங்கை மட்டும்தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து பேஸ்ட் போட்டு விட்டிருக்கோம். பேக்கிங் வெளியே கிடைக்காது. இப்போ வந்து ஒரு ஸ்ப்ளெண்டரு, ஒரு ஹோண்டா கம்பெனினா ஈஸியாக வாங்கிக்கலாம். இந்த பைக்கோட வீடியோ வந்து நான் என்னோடய சேனலில் போய் பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து இதை பற்றி நான் சொல்லியிருப்பேன். இது என்ன பைக்கு என்னன்னு சொல்லியிருப்பேன். ஸோ வந்து இன்றைக்கி வந்து அன்றைக்கே சொல்லியிருந்தேன் பேக்கிங் ப்ராப்ளம், அதனால தான் வந்து ரன் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ வந்து இன்றைக்கி அந்த பேக்கிங் வந்து ரெடி பண்ணிட்டேன். நாளைக்கு வந்து நான் ரன் பண்ணி காட்டுறேன். ரன் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ சர்ன்னு ஸ்போர்ட்ஸ் பைக் ஓட்டுற மாதிரி காடு மேட்லையெல்லாம் ஓட்ட முடியாது. ரோட்டில் ஓட்டி காட்டுறேன். ரோட்டில் ஓட்டி நான் ஒரு வீடியோ போடுறேன் கண்டிப்பாக. ஸோ வந்து ஸ்டே டியூனடு. என்னோடய சேனலை வந்து பார்த்துட்டே இருங்க. நான் வந்து டிஃப்ரெண்ட்டான வீடியோ வந்து போடுறேன். எங்கிட்ட என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நான் போடுறேன். ஸோ வந்து கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் என்னென்னா நன்றி டே.